மேக்ஸ் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்பெஷலி கிச்சா சுதீப் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஆல்தோ கைதி மாதிரி இருந்தது படம். லோகேஷ் கனகராஜ் ஒன் நைட் நடக்கிறது. ஃபுல் ஸ்டோரி ரிவீல் பண்ண விரும்பல. இன்டர்வல் போனதே தெரில 1 hour. அதே மாதிரி படம் முடிஞ்சதுன்னு தெரில. சில இல்லாஜிக்கல் சீன் இருக்குது, பட் அது எல்லா படத்துலையும் உள்ளது தான். மற்றபடி பிரில்லியன்ட். அண்ட் வரலட்சுமி வேறு நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ரோல். ஓவரால் இட்ஸ் என்டர்டைனிங் மூவி. சுனில் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஓகே ஆஸ் யூஷுவல். ஐ மீன் ஒரு வில்லனாக வராரு. பட் கிச்சா சுதீப் தான் மெயின். எக்ஸாக்ட்லி சொன்ன லோகேஷ் கனகராஜோட அந்த கைதி படம் மாதிரியே தான் இருக்கும். இல்லை வேறு விதமான இன்னும் எதுக்காக அப்படி பண்ணுறாரு, அவர் ஒரு ஆஃபீஸராக வராருன்னு ஃப்ளாஷ்பேக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான். கம்ப்ளீட்டாக படம் ஆக்ஷன் ஒர்த் வாட்சிங். மியூசிக் ஓகே. ஒரே ஃபைட்னால டமால் டிமில் இப்போ ஹரி படம் மாதிரி பறகுது எல்லாம். பட் இட்ஸ் ஓகே. சுதீப் தான் மெயின். அவருக்கு கீழே 4 போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. கைதி படம் மாதிரியே தான் உள்ள போலீஸ் ஆஃபீஸர். நிறைய ஸ்டார் கேஸ்ட் தெரியல. பட் ஐ திங்க் இது தெலுங்கு தமிழ் கன்னடத்தில் எடுத்ததுனால ஜெயபிரகாஷ் ஒரு பெண், ஆடுகுள்ள நரேன், இளவரசு அவங்களாம் இருக்காங்க. ஒரு தமிழ் ஃபீல் கொண்டு வரதுக்கு ஒரு டப்பிங் படம் பார்த்த மாதிரி ஃபீல் இல்லை. ஒர்த் வாட்சிங். கண்டிப்பா வயலன்ஸ் இருக்கு. வயலன்ஸ் இப்போ எல்லாத்துலையும் புஷ்பால இல்லாத வயலன்ஸா. பட் இட்ஸ் ஓகே. நல்லா இருக்கு. என்னங்க 6, 7 மேபி. நான் எல்லா படமும் பார்ப்பேன் நான். அதனால எல்லாத்தையுமே கம்பேர் மலையாளம் வாட்டு இது ஆகட்டும். அண்ட் இட்ஸ் ஓகே. கிச்சா சுதீப்காக பார்க்க வந்தேன். ஏன்னா அவர் புலியில் வில்லனாக வருவார் அவர். அண்ட் இப்போ எல்லாமே பேன் இண்டியாவை தானே எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே, வீக்கெண்டுக்கு பார்க்கலாம். நோ ப்ராப்ளம். தேங்க்யூ. நல்லா இருக்குது படம். நம்ம கன்னடா படம்னு சொல்ல முடியாது. ஸோ தமிழ் டைரக்டர் தான் எடுத்திருக்காரு. ஸோ அந்த படம் நல்லா ஒர்க் பண்ணாரு தமிழ். நாங்கள் மற்ற பேர்ட்ட ரிவ்யூ கேட்டோம். கைதி மாரி இருக்குன்றாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாங்க. நம்ம கைதி படத்தில் என்ன பார்ப்போம், ஒரு பெரிய போலீஸ் ஸ்டேஷனு, அதை சுற்றி கேங்ஸ்டர்ஸ் வராங்க, அது தாக்குதல் நடத்துறாங்க, அதுலேருந்து ஹீரோ காப்பாற்றுறாங்க. அதே மாதிரி தான். பட் ஆனால் அந்த டிஃப்ரெண்ட்ல வேற விதமாக கொடுத்துருக்காங்க. ஃபைட் சீனுக்கு வந்து பிளாஸ்ட் தாங்க. சுதீப் அவரோட வந்து கிச்சா நமக்கு நிறைய படங்களை பார்த்துருப்போம். அதே நானி படத்துல சரியான வில்லேஜிசம்ல அட்டகாசம் பண்ணியிருப்பாரு. இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே ஹீரோவா தான் காட்டியிருப்பாங்க, அந்த போலீஸை காப்பாத்துறது. பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து அவர் ஒரு வில்லனாவே காட்டியிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கு. சுனில் அவரு மிரட்டியதுக்காருங்க. ஒரு கேங்ஸ்டா கொடுத்தா கேங்ஸ்டா பண்றாரு, காமெடினா கொடுத்தா காமெடினா பண்றாரு. வெறித்தனை காட்டியிருக்காரு இந்த படத்துல. அவர் வில்லேஜிசம் செம்மையா இருந்துச்சு. அது இல்ல படத்துல. அதுதான் 10 இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். படத்துல ஹீரோயின் இருந்தா படம் நல்லா இருக்கான்னு சொல்லுவீங்க? கண்டிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஒரு ஹீரோயினி கொடுத்து அதுக்கு தேவையில்லாத ஒரு ரொமான்டிக் சாங்கு இந்த மாதிரிலாம் கொடுத்ததுன்னா படம் கண்டிப்பா ஊத்தி மூட்டு போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஆளுங்க இப்ப எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா, ஒரு சாங் வைக்கணும் இல்ல ரொமான்சிக் வைக்கணும் எதிர்பார்ப்போம். பட் ஆனா இந்த படத்துல இது இல்லாம கொண்டு போயிருக்காங்க. மஞ்சுமல் பாய்ஸ் அந்த மாதிரி லிஸ்ட் இல்லாம இந்த படத்தையும் இல்ல, இது அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா மஞ்சுமல் பாய்ஸ் சைலண்ட் படம். பட் அதான் அது வேற விதமா இது ரீச் ஆச்சு. பட் இது ஆக்ஷனு அப்புறம் வந்து பிளாஸ்ட் தான். இது வேற விதமா ரீச் ஆகும் மக்களுக்கு. கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இருக்கும்.